பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா எஃப்ஐஆர் கேட்ட உடனே ஏதோ இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாமே, இது வேற எஃப்ஐஆர். ஆமென். இன்றைக்கு நாம் எடுத்த செய்தியில ஆண்டு சுருக்கமா சொல்ல போறோம். முதலாவது எஃப் என்பது ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில மன விரக்தியில இருக்கலாம். ரெண்டாவது ஐசோலேட். ஐ என்பது ஐசோலேட்டை குறிக்குது. நம்ம அநேக நேரத்துல தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். மூன்றாவது ஆர், அதுதான் ப்ரொடெக்ஷன். அநேகரால நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாமே. இந்த ஒரு எஃப்ஐஆர் சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில அநேக பேருக்கு ஏற்பட்டுலாம். ஆனா கர்த்தர் இதை இன்னைக்கு எப்படியாக மாற்றுகிறேன்னு சொல்கிறார், அதை வேற எஃப்ஐஆரா மாத்துறாமே. முதலாவது இருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்றால் ஃபேவராக மாற்றுகிறாமே. எந்த இடத்துல நீ கவலைப்பட்டு நீ விரக்தியில் இருந்தியோ அதே இடத்துல உனக்கு நான் தயவை உண்டு பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது ஐ என்ன தெரியுங்களா? அதுதான் இக்னைட். இக்னைட் என்றால் பற்ற வைத்தல். ஆமென். நம்மை உருவாக்குதல், ஒரு புதிய காரியத்தை செய்தல். ஆமென். அப்போ இரண்டாவது ஐசோலேட்ல இருந்து கர்த்தர் நம்ம எப்படி மாத்துறாரா? இக்னைட்டா மாற்றுகிறார். மூன்றாவது ஆறு, அதாவது ரிஜெக்ஷன் என்று பார்த்தோம். கர்த்தர் அந்த ரிஜெக்ஷனை எப்படி மாத்துறாருங்க? ரிவார்டா மாத்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த முதலாவது இருந்த எஃப்ஐஆரை போல நம்ம அந்த வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த எஃப்ஐஆரை இந்த ரெண்டாவது மாதிரியே மாத்துறாரு. ஆமென். வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அவர் தான் யாருடைய கேரக்டர்னா யோசேப்பு. ஆமென். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில முதலாவது அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. மன விரக்தியில் இருந்தார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் அடித்து குழியில போடப்பட்டாங்க. அவருடைய சகோதரால் அவர் நிராகரிக்கப்பட்டார், ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். ஆனா என்ன சூழ்நிலை என்ன ஆச்சு தரங்க? கர்த்தர் அந்த 3 எஃப்ஐஆரை வேற எதுவும் மாத்தினாராமே. அவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் தலைவனிடத்துல ஒரு தயவு உண்டு பண்ணார். சிறைச்சாலையில் போனா அங்க ஒரு தயவு, பார்வனு கட்ட போனா அங்க ஒரு தயவு. இரண்டாவது இக்னைட். இக்னைட்னா பற்ற வைத்தல். அந்த இக்னைட் எப்படி மாத்தினாராமே? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அங்கதான் கர்த்தர் அந்த தரிசனத்தை அவனுக்கு ஆண்டவர் பற்ற வைத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவனை உருவாக்கினார். அதாவது அந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட யோசேப்பு அந்த சகோதரர் முன்பாகவே கர்த்தர் அவனை ஒரு அதிகாரியாக மாற்றினார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட இது போன்ற சூழ்நிலை இருக்கலாங்க. கவலைப்பட வேண்டாம். அப்ப இதுதான் வசனம். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எந்த இடத்துல நம்ம மன விரக்தி திரும்ப எந்த இடத்துல நம்ம தனிமைப்படுத்த மட்டுமோ, நம்ம தனிமை நம்ம அழிப்பதற்கு அல்லங்க. கர்த்தர் நம்மளை உருவாக்கி மீண்டும் நம்மளை வெட்கப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல மீண்டும் நம்மளை நிறுத்துவல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பிதாவே, அப்பா, நாங்களும் இது போன்ற பல சூழ்நிலைகள் இருக்கிறோம் தகப்பனே. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயம் உண்டு. நீர் எங்களை பயன்படுத்து, நீங்களும் மீண்டும் எங்களை உயர்த்தி வைப்பீர்கள் விசுவாசிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஷாலோம்.